மறைந்த தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் ஏவிஎம் சரவணனுடன் பழகிய அனுபவங்களை நடிகர்கள் ரஜினிகாந்த், கமல்ஹாசன், பாடலாசின் வைரமுத்து ஆகியோர் பகிர்ந்தனர். ஸோ அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு நம்மளை விரும்புகிறவங்க, நம்ம நலனில் அக்கறை கொண்டவங்க ஒரு சில பேர் தான் இருப்பாங்க. அவங்கெல்லாம் அசையாத சொத்துக்கள். அப்படியே எனக்கு ஒரு அசையாத சொத்துக்கள் இருந்தாங்க. கே பாலச்சந்தர் சார், ஜோ சார், பஞ்சு சார், ஆர். வீரப்பன் சார், சரவணன் சார், டாக்டர் கலைஞர் அவர்கள் தான். அது காலத்தின் சட்டமோ எனக்கு தெரியாது. நமக்கு யார் ரொம்ப விரும்புகிறோமோ, நம்ம யார் ரொம்ப மதிக்கிறோமோ, நம்ம யார் ரொம்ப பிரியமாக இருக்காங்களோ, அது காலம் சீக்கிரமாக கொண்டு போயிடுறது. அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் நம்மளை விட்டு பிரியும் போது நமக்கு எவ்வளோ ஒரு பணம், பேர், புகழ், பணம், நல்ல குடும்பம், சொத்து, பிள்ளைங்க இருந்தால் கூட அந்த மாதிரி ஒரு மனிதர்கள் போகும்போது நமக்கு ஒரு அனாதியாக ஒரு ஃபீலிங் வருது. ஸோ சரவணன் சார் இஸ் a great man. His soul rest in peace. சின்ன குழந்தையாக நான் அங்கே போனேன். அங்கே இருந்த மாந்தோப்பில் ஆஃப் சீசன் அங்கே மாங்காய் முளைக்கும். ஏவிஎம்மில் மட்டும், வேறு எங்கேயும் இருக்காது. அதுக்கு காரணம் அவங்க கண்டினியூட்டிக்காக மாம்பழத்தையும் செஞ்சு வச்சுருவாங்க. நான் அதை போய் முதல்ல அந்த மண் மாம்பழத்தை கடிச்சிட்டு அதுக்கப்புறம் சினிமானா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டேன் நான். ஆக என்னை அந்த வயசுல இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இவங்க படத்துக்கு வைத்த டைட்டில் எல்லாமே ஒரு குழந்தைய கொஞ்சற மாதிரி தான் எனக்கு வச்சுருக்காங்க. எனக்கு தகுதி இருக்கோ இல்லையோ, வர வேணுங்கிற நல்ல குணங்கள் எல்லாம் வர வேண்டும் என்று அவர்கள் நினைப்பதையெல்லாம் என் படத்துக்கு டைட்டிலாக வச்சிருவாங்க. பாட்டு சுசிலா பாடிக்கொண்டிருக்கிறார். நாங்கள் ஒலிப்பதிவு கூடத்தில் இருக்கிறோம். ஒரு வரி வருகிறது, இந்த இரவு விடிந்து விட வேண்டும், இல்லை இளமை கரைந்து விட வேண்டும். இந்த பாட்டு வந்த உடனே ஏவிஎம் சரவணன் சார், சங்கர கணேசனை கூப்பிட்டு, நிறுத்துங்க ஒலிப்பதிவை. என்னையா இந்த 2 வரி என்ன அழகா எழுதியிருக்காரு. இந்த இரவு விடிந்து விட வேண்டும், இல்லை இளமை கரைந்து விட வேண்டும். சவுண்டே இல்லாம ஹார்ட் லிப்ல அந்த அம்மையாரை பாட வைத்து சத்தம் இல்லாம இதை மீண்டும் ஒலிப்பதிவு செய்யுங்க. இதனால் தெரிந்து கொண்டேன், ஒரு தமிழ் காதல் கொண்டவரோடு தான் நாம் நட்பாக இருக்கிறோம் என்று நான் தெரிந்து கொண்டேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.